அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, சென்சஸ் ரிலேட்டடா ஒரு ஆர்டிக்கல் குடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட்லி சென்சஸோட ரிலேட் ஆகி வராது. பட் ஸ்டில் எ டெரிவேட்டிவ் ஆஃப் சென்சஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சென்சஸ் 2025 அஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் சிட்டிசன் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிசன் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கீ டெர்ம். ஓகேங்களா? சிட்டிசன்ஸ வச்சு ஆ யாரெல்லாம் சிட்டிசன்ஸ், யாரெல்லாம் சிட்டிசன்ஸ் இல்ல அப்படிங்கிறத நம்ம ஒரு டேட்டாவா எடுக்கணும். ரொம்ப காலமாவே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத கேட்டுட்டே இருக்காங்க நெறைய மாநிலங்கள்ல. அப்படிங்கிறப்ப நமக்கு 2025 சென்சஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ற போறதுக்கான நெறைய பாசிபிலிட்டீஸ் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஹிண்ட் குடுத்துட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில 2025 சென்சஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அவங்க நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது 2010ல வந்திருக்கும். அண்ட் தென் அந்த பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் 2015ல ஒன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அது அப்டேட் ஆகல. ஸோ அதோட சேர்த்து என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் என்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அதுதான் என்ஆர்ஐசின்னு சொல்றாங்க. நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இது எந்த ஆக்டுக்கு கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்கு இல்லையா? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955க்கு கீழேயே இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஆனா 1955லயே சொல்லப்பட்டிருந்தாலுமே பெரிய அளவுல அதுக்கப்புறமா அதை பத்தின ஒரு டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்காது. நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு கமிட்டியை பத்தி புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கார்கில் வார் 1999ல நடந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு நீட் தேவைப்படுது. ஒரு கமிட்டி போடப்படுது. சுப்பிரமணியம் கமிட்டி அப்படின்னு சொல்லி. அந்த கமிட்டி தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிசன்ஸ் யாரு, நான் சிட்டிசன்ஸ் யாரு அப்படிங்கிறத நம்ம டேட்டா பேஸா வச்சிருக்கணும் அப்படிங்கறத அந்த நீட பத்தி அவர் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? சோ இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ கவர்ன்மெண்ட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல செக்ஷன் 14A அப்படிங்கறத இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 14A அப்படிங்கறத இன்க்ளூட் பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சோ நமக்கு பொதுவாவே பார்த்தோம்னா, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படிங்கறத நம்ம இந்த சென்சஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு காலமா அது பத்தின ஒரு விஷயங்கள் எதுவுமே இல்ல. அபார்ட் ஃப்ரம் அசாம்ல மட்டும் தான் நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க பங்களாதேஷ் இமிகிரன்ட்ஸ் அதிகமா இருந்தனால அந்த ஒரு எக்ஸசைஸ் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமையில நடந்துச்சு. ஆனா அதுலயுமே நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. சரிங்களா? அதையும் நம்ம பார்ப்போம். சோ இந்தியா முழுக்க இந்த என்ஆர்சி அப்படிங்கிற எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஒண்ணு நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அது அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்ல இந்தியால இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை யாரெல்லாம் இந்தியால இருக்காங்க அந்த பாப்புலேஷன் மட்டும் தான் மெஷர் பண்றாங்க. அது சிட்டிசனா இருந்தாலும் சரி, நான் சிட்டிசனா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஆனா என்ஆர்சின்னு வரப்ப என்ன ஆகுது அப்படின்னா, யாரெல்லாம் சிட்டிசன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சிட்டிசன்ஸ்க்கான ப்ரூஃப வந்து கேட்க போறாங்க. ப்ரூஃப் இல்லாத பட்சத்துல அவங்கள நான் சிட்டிசன்ஸ் சொல்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் திங்காவும் இருக்கலாம். சோ இப்படி ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிறது ஆக்சுவலி இந்தியால யார் சிட்டிசன்ஸ், இந்தியால யார் நான் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறதுக்கான டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கொடுத்த கமிட்டி தான் யாருன்னா சுப்பிரமணியன் கமிட்டி. ஓகேங்களா? அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா, செக்ஷன் 14A அப்படிங்கறத கொண்டு வராங்க சிஏஏ ஆக்ட்ல. அதுலதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஐடி கார்டு அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ அப்ப ஒருத்தர சிட்டிசன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் நேஷனல் செக்யூரிட்டிய மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா ஒரு வெரிஃபைடு சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரி இவங்களா தான் நம்ம சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியறப்போ ஆஹ், நமக்கு வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். யாரெல்லாம் டெரரிஸ்ட் இருக்காங்களோ அவங்களை எல்லாம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரெஃப்யூஜிஸை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கப்ப நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கறத நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஐடென்டிட்டி ஃப்ராட் அப்படிங்கறத பண்ண முடியாது. சிட்டிசன்ஷிப் வாங்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் ஃப்ராட் வேலைகள்ல நிறைய பண்ணுவாங்க. டூப்ளிகேஷன் அப்படிங்கறதெல்லாம் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் நம்மளால தடுக்க முடியும். அதே மாதிரி சோ பாப்புலேஷன் சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டேட்டா பேஸ நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணோம்னா,
டார்கெட்டட் வெல்ஃபேர் ப்ரோகிராம்ஸ் அப்படிங்கிறத நம்மளால குடுக்க முடியும். சரிங்களா? யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும் நம்ம அந்த வெல்ஃபேர் ப்ரோகிராம்ஸ குடுக்கறது. அதான் டார்கெட்டட் வெல்ஃபேர் ப்ரோகிராம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால குடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு என்னவா இருக்குன்னா, ஒரு சில அட்வான்டேஜஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா, யாரெல்லாம் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத கணக்கிடுறாங்க. ஸோ அந்த சிட்டிசன்ஸ் கணக்கிடுறனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்தியா லெவல்ல இந்த மாரி ஏதாவது ஐடி கார்ட்ஸ் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில பைலட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. லைக் மல்டி பர்ப்பஸ் நேஷனல் ஐடென்டி கார்ட் எம்என்ஐசி அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஃபிஷர்மேன் ஐடென்டி கார்ட் அப்படிங்கிற ஒரு பைலட் ப்ராஜெக்ட் இருந்திருக்கு. இது எல்லாமே வந்து மைனர் ஸ்கேல்ல நடந்த ஒரு விஷயம் தான். ரொம்ப சிறிய அளவுல நடந்த விஷயங்கள் தான். எனார்மஸா நடந்தது எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு கேள்வி வரும். எனார்மஸா இந்தியா ஃபுல்லா எல்லாருக்குமே ஒரு ஐடி கார்டு அப்படின்னா, ஆதார் கார்டு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்ப ஆதார் கார்டுக்கும், இவங்க சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்க இந்த ஐடென்டி கார்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஒரு 12 டிஜிட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒரு 12 டிஜிட் நம்பர். அது யாருக்கு குடுப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுல யாரெல்லாம் ரெசிடென்ட்டா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் குடுப்பாங்க. ஓகேவா? ஆனா, நம்ம சொல்லக்கூடிய இந்த செக்ஷன் 14 ல சொல்லக்கூடிய ஐடென்டி கார்ட், சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல சொல்லக்கூடிய ஐடென்டி கார்ட் அப்படிங்கிறது, இந்தியாவோட சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது பார்த்தோம்னா, இது சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் குடுக்கக்கூடிய ஐடி கார்ட். ஆதார் கார்டு அப்படிங்கிறது இந்தியாவுல யாரெல்லாம் ரெசிடென்ட்டா இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே குடுக்கக்கூடிய ஐடி கார்ட். ஓகேங்களா? இப்ப ரெசிடென்ட்னா வேற, சிட்டிசன் அப்படின்னா வேற. குடியுரிமை வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம ரெசிடென்ட்ன்னு சொல்லலாம். சரிங்களா? அ ஒரு 8 இயர் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். இப்ப சிஏஏ ஆக்ட்ல பார்த்தோம்னா, 5 இயர் வெயிட்டிங் பீரியடா இருக்கு. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இத அவங்களெல்லாம் நம்ம ரெசிடென்ட்ன்னு சொல்லலாம். ஸோ சிட்டிசன்ஸ் வேற, ரெசிடென்ட் வேற. ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டு அப்படிங்கிறது நமக்கு ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு குடுக்குறாங்க. இதே அந்த ஐடென்டி கார்டு அப்படிங்கிறது சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து குடுக்குறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, என்ஆர்ஐசி அப்படிங்கிறது நமக்கு குடுத்துருக்காங்க அதான். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரிய கொண்டு வர ட்ரை பண்ணுது. இது வந்து ஆதார் அப்படிங்கிறது ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஆதார்க்கும் நம்ம என்ஆர்ஐசிக்கும் இருக்கக்கூடிய ரோல்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆதார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ரெசிடென்ட் டாக்குமெண்ட்டா இருக்கு. ஸோ தட் பேங்கிங் சர்வீசஸ், சப்சிடிஸ் இதெல்லாம் நம்மனால அவைல் பண்ணிக்க முடியும். என்ஆர்ஐசி அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டா ஒரு சிட்டிசனா இல்லையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டா இருக்க போகுது நமக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஆதாருக்கும், என்ஆர்ஐசிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களா நம்ம பார்க்குறோம். செய்தித்தாள்லயும் அதுதான் குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆனா இந்த என்ஆர்ஐசி ஆர் என்ஆர்சி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த எடுக்கிறதுல நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. அத நம்ம அசாம்லயே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா பிரைவசி. ஓகேங்களா? நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா நெறைய டேட்டாஸ நம்ம பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண போறாங்க அரசாங்கம் அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பர்ப்பஸஸ்க்காக. பட் ஸ்டில் அந்த பிரைவசி அப்படிங்கிறது மெயின்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பிகாஸ் பொட்டன்ஷியல் மிஸ்யூஸ் ஆஃப் டெமோகிராபிக் அண்ட் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? டெமோகிராபிக் டேட்டாஸ நல்லாவே மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அது பொலிட்டிக்கல் ரீதியாவுமே சரி. சரிங்களா? ஸோ இந்த கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இத நம்ம சேலஞ்சஸா கூட போடலாம். ஓகேங்களா? அதனால என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு டேட்டா புரொடெக்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு இந்த என்ஆர்சி அஸ்ஸாம்ல எடுத்தனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய கிட்டத்தட்ட ஒரு 17 ஃபர்ஸ்ட்டே ஒரு 40,00,000 மக்கள் கிட்ட இந்தியன் சிட்டிசனே இல்லன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரிவைஸ்டு என்ஆர்சின்னு வந்தப்போ 19,00,000 பேர் இந்தியா சிட்டிசனே இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல பார்த்தோம்னா நெறைய பேர் 20 வருஷம், 30 வருஷம் இந்தியாவுல இருந்த ஆட்களாவும் இருக்காங்க. அப்ப நெறைய மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபியர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஒருவேள நம்மள வந்து இந்தியன் சிட்டிசனா இல்லன்னு சொல்லிருவாங்களோ அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அந்த ஃபியர் எல்லாம் நம்ப அரசாங்கம் அட்ரஸ் பண்ணணும். அடுத்ததா பார்த்தோம்னா, இந்தியா ஃபுல்லா என்ஆர்சி அஸ்ஸாம்ல என்ஆர்சி எடுத்ததே அவ்ளோ ஃப்ளாஸ்ல இருக்கு. இன்னுமே அதுக்கு ஒரு கரெக்ட்டான சொல்யூஷன் அப்படிங்கிறத குடுக்க முடியல. இப்ப இந்தியா ஃபுல்லா என்ஆர்சி அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படின்னா, அது வந்து லாஜிஸ்டிக்கலி ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் சேலஞ்சஸ் ரிலேட்டட் டூ திஸ் கன்சர்ன் டாபிக் சரியா? சோ இது ஒரு முக்கியமான டாபிக். ஒரு எவால்விங் கான்செப்ட்டாவும் இருக்கு என்ஆர்ஐசி அப்படிங்கிறது. அ எவ்வளோ போல்டா இந்த ஒரு ஸ்டெப்ப எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? சோ தட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, சோ எக்கனாமிக் ஹிஸ்டோரியன் மியகுமார் பாக்ஷி பாசஸ் அவே அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சோ ஒரு ஆபிச்சுவரி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நியூஸ். அவரோட 2 புக்ஸ மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம்.
ஸோ பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா அப்படிங்கிற புக், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி அதில் ஒர்க் பண்ணியிருக்கார். அடுத்தது த பொலிட்டிக்கல் எக்கானமி ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூஷன் பாக்ஷியோடது. அடுத்தது அவரோட பெரிலியஸ் பேசேஜ் அப்படிங்கிறதுமே பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க். சரிங்களா? ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியா வந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல், அது எங்க இருந்து பவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்மரைன்ல இருந்து. ஓகேவா? ஸோ இந்த சப்மரைன்ல இருந்து ஒரு நியூக்ளியர் மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 3500 கிலோமீட்டரா இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன சப்மரைன் இது அப்படின்னு பார்த்தோம்னா விசாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் அரிகட். ஓகேங்களா? இந்த சப்மரைன்ல இருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா நம்ம கிட்ட லேண்ட்ல இருந்தும் நம்மளால ஒரு நியூக்ளியர் மிசைலை அனுப்ப முடியும், ஏர்ல இருந்தும் நியூக்ளியர் மிசைலை அனுப்ப முடியும், சீல இருந்துமே நம்மளால நியூக்ளியர் மிசைல் அனுப்ப முடியும். இந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள்ல இப்ப இந்தியாவுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மிசைலை வந்து K4 மிசைல் அப்படின்னு சொல்றாங்க, நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல். சரியா? ஸோ அதுதான் இந்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியா அப்படிங்கிறது அதனுடைய 55th எடிஷன் கோவால நடந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ அதுல பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு அப்படிங்கிறது டாக்ஸிக் அப்படிங்கிற மூவிக்கு வந்திருக்கு. டாக்ஸிக் அப்படிங்கிறது பார்த்தோம்னா லித்துவானியாவை சேர்ந்த சவுலே விலுவியாட்டே அப்படிங்கிற அந்த டைரக்டருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா விக்ரந்த் மாசி, அவர் பார்த்தோம்னா 12th ஃபெயில் அப்படிங்கிற படத்தோட ஆக்டர், அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு ஒரு இந்தியன் ஃபிலிம் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் அவார்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பெஸ்ட் டைரக்டர் அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ரொமானியாவை சேர்ந்த நியூ இயர் தட் நெவர் கேம் அப்படிங்கிற படத்துக்கும். அண்ட் தென் பிலிப் நாய்ஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா பிலிப் நாய்ஸ் அப்படிங்கிற ஆஸ்திரேலியன் டைரக்டருக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ். ஸோ அதனால நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். சரியா? மற்றபடி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் எவ்வளவுதான். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.